தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனை எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாய்மன சுவாமி பாடல்கள் வகுப்பு 171 உடல் பொய்யுறவு அதிகாரத்தில் 81வது பாடல். நான் தான் எனுமயக்கம் நண்ணுங்கால் என் நாணை வான் தான் என நிறைய மாட்டாய் நீ ஊன்றாமல் வைத்த மௌனத்தாளே மாயை மனம் இறந்து துய்த்துவிடும் ஞான சுகம் நான் தான் எனும் மயக்கம் நண்ணுங்கால் என் நாணை வான் தான் என நிறைய மாட்டாய் நீ ஊன்றாமல் வைத்த மௌனத்தாளே மாயை மனம் இறந்து துய்த்துவிடும் ஞான சுகம். இந்த பாடலோடு 540வது பாடல் நம்ம இதுவரை பார்த்த பாடல்களில் வரிசையில் 540 உடல் பொய்யுறவில் 81வது பாடல். மனமே நான் அல்லது தான் என்பது அற்று இருத்தல் தான் பூரணம் என்று சொல்லுகின்றார். நான் என்கின்ற அகங்காரமும் தான் என்கின்ற மமகாரமும் அற்று இருக்கின்ற தன்மை தான் பூரணம் சொல்கிறார். பூரணம்னு சொன்னால் நிறைவு, முழுமை அப்படி சொல்லி அர்த்தம், டோட்டல். அந்த கருத்து தான் இங்கே சொல்கிறார். மனமே, மனசுக்கு எல்லாருமே மனதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி மனதிற்கு அவர்கள் மனதுக்கு பேசுகிறா போல், மனதுக்கு சொல்கிறா போல், அறிவுரை சொல்வது போல். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மனது நான் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அது. ஆனால் இது எப்போ தெரியுதுன்னா, சாஸ்திரங்களை படிக்கும்பொழுது, பெரியவருடைய பாடம் கேட்கும்பொழுது தான் மனம் வேறு நான் வேறுன்னு தெரிகின்றது. ஆனால் சாதாரணமாக நாம் எப்படி இருக்கிறோம், மனமே நாம பிரித்தறியாமல் தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். உடம்பே நான் இல்லை என்பது கூட சாஸ்திரம் சொல்லி தான் தெரியுது. அதுக்கு முன்ன வரைக்கும் உடம்பே நானும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், வேறு மாதிரி நம்ம நினைக்கல. காரணம் அதோடு சேர்ந்து
பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, பழகிய பழக்கத்தினால இந்த எண்ணம் இயல்பாக இருக்குது, ஸ்பான்டேனியஸாக இருக்குது. இந்த மனசுக்குள்ளே ஒரு புத்தின்னு ஒன்று இருக்குது, அது கூட சொல்கிறதுன்றது கூட நமக்கு அப்போ தெரியுது. அது எல்லாத்தையும் மனசோடு தான் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது தான் அந்த கரணம் என்ற ஒரு 4 அகக்கருவி இருக்குது. எப்படி கண் பார்ப்பதற்கு, காது கேட்பதற்கு, மூக்கு நுகர்வதற்கு, சுவைப்பதற்கு நாக்கு என்ற கருவிகள் இருக்கின்றதோ, அதுபோல் மனம் என்பது ஒரு கருவி, அது அகக்கருவி. இது புறக்கருவி, அது அகக்கருவி. புறக்கருவி கொண்டு ஆராய்கிறான் விஞ்ஞானி இந்த படைத்ததை, அகக்கருவி கொண்டு ஆராய்கிறான் மெய்ஞானி. யார்? படைத்தவனை. படைப்பை ஆராய்பவன் விஞ்ஞானி, படைத்தவனை ஆராய்பவன் மெய்ஞானி சொல்லி சொல்லு. அப்போது அகக்கருவி என்பது மனம். மனது என்ன? மனம் நம்ம பொதுவாக புரிஞ்சிருப்போம். சாஸ்திரம் நம்ம பிரித்து சொல்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் என்பது ஒன்று நினைத்து மறக்கிறது போர்ஷன். மனம்தான் 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்று தான் அது ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸில் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்கிறோம். 4ஆக பிரித்து விரிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மனம் என்பது எந்த ஒன்றை பார்த்தாலும் கேட்டாலும் மறக்கிறது மறப்பும் நினைப்புமா நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. தாய்மன்னர் சொல்கிறார்ல, பிறப்பும் இறப்பும் எனக்கு எவ்வண்ண வந்தது என்று எண்ணி நான் பார்க்கேன், மறப்பும் நினைப்புமா நின்ற வஞ்ச மாயா மனத்தால் இதான் வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ மறப்பும் நினைப்பு இருக்கிற பகுதிக்கு பேர் மனம். இதுதான் என்று நமக்கு விஷயங்களை எடுத்து உள்ளிருந்து ஒன்று சொல்கிறது பாருங்க, அதுக்கு பேர் புத்தி. சரி தவறை சொல்லிடுது. மனசு எதை ஒன்றா பார்க்க, எதை ஒன்றா கேட்கும், எதை ஒன்றா மறக்கும். ஆனால் புத்தி தான் என்ன சொல்லும், இது சரி, இது சரியில்லை, இதுதான் அப்படி சொல்லும். அப்படி சொல்கிற போர்ஷனுக்கு பேர் ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸு தான், அதுக்கு பேர் புத்தி. அப்புறம் சித்தம், பார்த்த கேட்ட அனுபவித்த எல்லா விஷயங்களையும் ஸ்டோர் ஹவுஸ் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். வேர் ஹவுஸ், ஸ்டோர் ஹவுஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க, மெமரி கார்டு நம்ம இது பாஷையில் சொல்லணும், அதுக்கு பேர் சித்தம். சித்தத்தினுடைய வேலை என்னென்னா பதிவு பண்ணி வச்சுருக்கிறது மட்டும் இல்லை, அதில் தான் நம்முடைய பாப புண்ணியங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. அதுதான் நம்முடைய இறப்புக்கு பிற்பாடு இந்த ஆத்மாவோட உயிரோடு ட்ராவல் பண்ணுறது. ஆமாம், சூக்ஷ்ம சரீரத்தில் சித்தம், அதில் தான் நம்முடைய பாப புண்ணியங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. இன்னொரு வேலையும் பண்ணுறது, இந்த சித்தத்தில் பதிந்து இருந்தால் தான் மனம் பார்க்கறது, கேட்கிறது. பார்த்த உடனே பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி இதுதான் முடிவு பண்ணுற புத்தி இருப்பாருங்க, அதுக்கு உதவி பண்ணுறது சித்தம்தான். ஏன்னா அதுலேருந்து அதை எடுத்து கொடுக்கும். பார்த்தோம் ஒருத்தரை, புதுசாக பார்த்தா ஒன்றும் இல்லை, யாரோ புதுசு. ஆனால் பழைய ஆள் பார்த்த ஆள் ஒருத்தர் வராருன்னா தூரத்தில் வரும்பொழுது பார்த்த உடனே என்ன பண்ணோம், சித்தத்தில் பதிஞ்சிருந்தா தான், ஆமாம் இவர் இப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை, அவர் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருப்பார், இன்னும் கொஞ்சம் சிகப்பாக இருப்பார், இன்னும் குண்டாக இருப்பார், இன்னும் கருப்பாக இருப்பார், அவர் இல்லையே இவர் வேறையே. அதுபோல் விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது சித்தம்தான். சித்தத்து இருளும் தீர்ப்பாய சொல்கிறார். சித்தத்தினுடைய வேலை பதிந்திருந்த விஷயத்தை, அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, டெய்லி ஆனா சொல்லி கொடுத்து விட்டுருக்கணும், மறந்துடும். அது உள்ளே இருந்தால் தான் அதை எடுத்து கொடுக்கும், இதுதான் பதிவு வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த எதுவுமே நடக்காது, எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிட்லன்னு நினைப்போம். நிறைய பேர் வயசானால் அந்த டிமினீஷியான்னு சொல்கிறாங்க பாருங்கள், டிமினீஷியா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, மறந்துவிடுவாங்க. வீட்டில் எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்து வச்சுருப்போம், யாரோ பார்க்க வந்தால் எனக்கு சாப்பாடே கொடுக்குறதில்லன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நமக்கு கோபமாக வரும், வருத்தமாக இருக்கும். ஆனால் அது நோயினுடைய தன்மை, அது வர்றவங்களுக்கும் புரியணும், நமக்கும் புரிஞ்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு இவ்வளோ பார்க்குற வரவங்கிட்ட சாப்பாடே போடலன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அப்போ ஒரு ஆத்திரம் கோவம்லாம் வருது. நிறைய வீடுகள் நடக்கிறது நம்ம நேரில் பார்த்துருக்குறோம். வயசானவங்களுக்கு அதெல்லாம் வர்றது ஞாபகம் இருக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் சித்தத்தில் பதிஞ்சிருக்கு. அதாவது சித்தத்தில் நம்முடைய எல்லா அனுபவங்களும் அனுபவ பதிவுகள் இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய செயலினுடைய விளைவுகளும் அங்கே தான் பதிஞ்சிருக்கு, சித்தம். அடுத்து அகங்காரம் சொல்லி சொன்னால் அதை வெளிப்படுத்தும் ஒரு தன்மைக்கு பேர் தான் அகங்காரம். அகங்காரம்னா ஆணவன்ற அர்த்தத்தில் இல்லை, ஈகோன்ற அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. இது அதை வெளிப்படுத்து, ஒன்று நினைக்கிறோம் பண்ணுறோம், அப்புறம் அதை வெளிப்படுத்துவது செயலுக்கு வரும்போது இதுக்கு பேர் அகங்காரம். ஆனால் இன்னொரு அர்த்தம் இருக்குது, அகம் இத்தி பாவம். நான் என்று நம்மளே எப்பொழுதும் ஒரு உணர்வு இருந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆழ்ந்த உறக்கத்தில் தான் அது இல்லை, விழித்த உடனே நான் என்றது வந்துடுது. அதையும் அகங்காரம் என்ற வார்த்தையில் சேர்க்கின்ற விஷயமா சுருக்கமாக பார்க்கலாம். தத்துவ போதத்தில் பெருசாக விரிவாகவே விஸ்தாரமாக நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆக மனம் சொல்லி சொன்ன இந்த இடத்துல இந்த விளக்கம் சொல்லணுன்றதுக்காக, ஆக மனம் என்பது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், ஒரு கருவி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது.
எப்படி கண்ணாடி ஒரு கருவியோ அதுபோல் மனமும் ஒரு கருவி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ நமக்கு வழங்கப்பட்டுள்ள அப்போ நான் யார்? இந்த மனதிற்கு அப்பாற்பட்ட ஒருவன் நான். அதனால தான் சில நேரம் சொல்கிறோம், என் மனசு எனக்கு தானே தெரியும். அது என்னது? என் மனசு எனக்கு தானே தெரியும் சொல்கிறோமா இல்லையா? என் மனசு சரியாகவே இல்லை நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மனசு என்னிலிருந்து வேறாக இருந்தால் தான் நான் அப்படி சொல்ல முடியும். நான் சரியில்லை நம்ம சொல்கிறதே இல்லை. பொதுவாக அப்படி தான் சொல்லணும். ஆனால் என் மனசு சரியில்லைன்னு தான் சொல்கிறோம். என் மனசு அப்படி குழப்பமாக இருக்குது தெரியல. அதுபோல் புத்தியும் அப்படி தான். புத்தியும் எனக்கு தெரிகின்றது. அந்த புத்தியில் நம்ம எடுக்கிற முடிவுக்கெல்லாம் சில நேரத்தை வருத்தப்படுறோம், சில நேரம் நம்மையும் நம்ம நொந்துக்கிட்டோம். என் புத்தி எதுலேயே அடிச்சுக்கணும்லாம் சொல்லி சொல்கிறோம். எனக்கு புத்தியே சரியில்லைங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படிலாம் சொல்கிறோம்ல. அப்போ அந்த புத்தி அதுவும் என்னால் பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள் தான். அப்புறம் சித்தம் அதில் பதிஞ்சு இருக்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் ஓவர் ஃப்ளோ ஆகும். சில பேருக்கு அதிகமாக தாட் அப்படியே கொட்டும். அது உள்ளே பதிஞ்சு இருக்குது. நாள் ஆக ஆக என்ன ஆகுது, இந்த ஜிபின்னா என்ன, கம்ப்யூட்டரில் மற்ற எரேஸ் பண்ணிடலாம், டெலீட் பண்ணலாம் மெசேஜ் எல்லாம் இல்லையா? இது டெலீட் பண்ண முடியல, பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்படியே உள்ளே போட்டு அது என்ன ஆகுதுன்னா, வயது ஆக ஆக ஓவர் ஆகும்பொழுது அது அப்படியே ஓவர் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள் கொட்டிக்கிட்டே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்லை. அதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணணும்னா, நல்ல ஜபம் அனுஷ்டான பாராயணங்கள் பண்ணணும். நாமளும் கூட சில விஷயங்களை டெலீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெலீட் பண்ணுறதுனா என்ன, மறக்க தெரியணும், அல்லது அதை விட்டு விலக தெரியும். மறுபடியும் நினச்சிக்கிட்டே அதை அப்படியே 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 வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு எண்ணம் வந்துருந்தால் என்ன பண்ணுறாது, அது மேலே போட்டு 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 அதை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்திலே அமைதியாக அதை கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது பண்ண முடியறதில்ல. அப்போ என்ன ஆகுது, அந்த எண்ணங்கள்லாம் நிறைய வருது. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்புக்கு ஆசைப்படி திண்ணிய எண்ணெய் கொன்று சிறியனை உய்ய கொண்டால் புண்ணியம் நினைக்கே அன்றோ பூரணான் அந்த வாழ்வே. தாய்மன்னர் தான் சொல்கிறார். அதெல்லாம் அது நமக்கு தெரிஞ்சு. அதுக்கெல்லாம் டெலீட் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை. நல்லா அமைதியாக நல்ல ஜபம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, அப்புறம் தாட்டெல்லாம் வந்துச்சுன்னா சரி இறைவனுடைய திருவடியில் எல்லாத்தையும் ஒப்படைச்சி எடுத்து அப்படிலாம் ஒரு பாவனைகள் இருந்ததுன்னா, நிறைய சுமந்துக்கிட்டு இருக்கோம், சுமக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவான், எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருந்தாடோ அதை கீழே வச்சாதான் போட்டால் தான் இவன் ஃப்ரீயாக இருக்க முடியும்னா ஒரு ஸ்டேஜில் தூரம் தூக்கி போடுறதுக்கு தயாராக இருக்கான். அதுபோல் நாமும் கூட இதெல்லாம் என்ன பண்ணணும், தள்ளி வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் அப்போ ஒரு அளவுக்கு அது ஃபோன்லாம் சொல்கிறாங்களே, நிறைய மெமரி இதுவாகிடுச்சு சார், கொஞ்சம் டெலீட் பண்ண சார், ஓவராக இருக்குது சார் அப்படி சொல்கிறது போல மனசை டெலீட் பண்ண. தள்ளென சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி சொல்கிறார். உள்ளதும் இல்லதுமாய் உன் உளம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி. தள்ள தெரியணும். வாழ்க்கையில் சொல்லுவாங்க தள்ளாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம், எதையுமே தள்ளாதவர்னு அர்த்தம். அது வேற, தள்ளாதவர் வாரியார் சாமி தள்ளாதவர்னா எதையுமே தள்ளாதவர்னு. அது போல் இல்லாமல் இதெல்லாம் பழகிக்கணும். அதுக்காக இப்போ மனதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி, இதெல்லாம் சாஸ்திரங்கள் தான் சொல்லி கொடுக்குறது. அது வரையில் நமக்கு தெரியறதே இல்லை. இதை பற்றி எந்த சாஸ்திரங்களோ அல்லது எந்த நூல்களோ மற்றதோ நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வேதாந்தத்தை தத்துவத்தை புரிஞ்சுக்க வர இடத்துல இதை பற்றி விளக்கங்கள்லாம் நமக்கு வேணுமான்னு சொல்லி நினைக்கும்பொழுது அதை பற்றிலாம் சாஸ்திரங்கள் விஸ்தாரமாக பேசியிருக்கு, நிறைய பேசியிருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் மனசினுடைய தன்மைகளை அதை போல் இன்றைக்கு வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் யாருமே பேசியிருக்க மாட்டோம், அவ்வளோ விஸ்தாரமாக பேசியிருக்கா. மனசு அக்கு வேறு ஆணி வேறு பிச்சு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பதஞ்சலியின் யோக சூத்திரம் நம்ம பயன்படும். அது சரி பண்ணுறது நிறைய சாதனங்கள் சொல்லியிருக்கார். அதில் நிறைய விஷயங்கள் இப்பொழுது நம்மளால் கடைபிடிக்க முடியாத சாதனங்களாக இர்ரெலவெண்ட்டாக ஆகிடுது. அதுவும் இருக்குது. மூச்சை பற்றி சொல்லியிருக்கார். அதனால தான் அது அஷ்டாங்க யோகம்னு சொல்லி 8ஆக பிரித்து யம நியம ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி அவர் ஒரு முறையில் அழகாக சொல்லிட்டு போகிறார். அதுவும் ஒரு அற்புதமான சூத்திரம் நூல்கள் தான் பதஞ்சலி யோக சூத்திரம். பதஞ்சலியுடைய யோக சூத்திர நூல் கிருஷ்ணருக்கு முன்னே நம்ப முடியுதா பாருங்க. கிருஷ்ணரே பதஞ்சலி யோக சூத்திர கருத்தில் பல இடத்துல எடுத்து கையாண்டிருக்கார். நம்ம பார்க்கலாம் பகவத்கீதைக்குள்ளே போகும்போது. பதஞ்சலி பிறந்த ஊர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, பாகிஸ்தானில் இருக்குது. எதுதான் நம்ம வச்சுக்கிறோம். பதஞ்சலி யோக சூத்திர கருத்தில் அதுலேயும் வர்றது நல்ல அற்புதமான ஒரு நூல் தான் அதுவும் கூட. ஆனால் அதை முறையாக சம்பிரதாயமாக சொல்லிக் கொடுக்குறது இன்றைக்கி சம்பிரதாயம் இல்லை. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம்
அதில் தான் பிராணாயாமம், யோகாசன பயிற்சி எல்லாம் அதில் தான் வருது. யோகாசனங்கள் எல்லாம் அதில் தான் வருது. சமாதி கருத்துக்களும் அதில் தான் வருது. ஆக மனமே, மனசை பற்றி சொல்கிறார். மனம் இறந்து தூய்த்து விடும் ஞான சுகம். எப்பொழுது? நான் தான் எனும் மயக்கம் நண்ணுங்கால்னா பொருந்தும் பொழுது, நான் எனது என்ற எண்ணம் நம் மனதில் பொருந்தி இருக்கும் பொழுது, சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால், நீ அமைதி பெற்று இருக்க மாட்டாய். நான் என்று நினச்சிக்கிட்டு இருந்தா, நான் எனும் அகந்த எவர்க்கும் நலிந்தவுடன் ஜெகமாய நானாவாகி தான் வளருமித்தால் தொடரும் துன்ப சாகரத்தின் பெருமை அவர் சாற்ற வல்லார். ஊன் என்றும் உயிர் என்றும் ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த பாடுத்து வரல. கரணம் என்றும் உள்ளென்றும் புறம் என்றும் ஒழியான் என்ற அப்படி சொல்லி அந்த பாட்டில் வரும். இது தாய்மனதான் சொல்கிறேன். நான் என்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கோ, அது அப்படியே நம்ம மனதில் ரொம்ப வரும்பொழுது நீ மனசை நீ நிறைஞ்சு இருக்க மாட்டேன். ஏனென்றால் எதையோ நினச்சிக்கிட்டு இருப்ப. அது வரல, இது வரல, அது போகலை, இது போல நினச்சிக்கிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு தானே இருக்கு. என்னைக்கு இது நிற்க சொல்லுங்க? 9 நாழி உடுப்பது 4 முழம் எண்ணுவது 80 கோடின்னு சொன்னார் திருவள்ளுவரும் திருக்குறளையும் சொல்கிறார். எண்ணுவது என்ன? கணக்கு இல்லைன்னு சொல்கிறார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழு புண்ணாக செய்ததுன்னு போதும் பராபரமே. அதில் இந்த எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்போ சரி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்று இருக்குது, ஆரம்ப கால சாதகர்களாக இருந்தால் நேரமும் இருந்து காலமும் உடல்நிலை சக்தி இருந்ததுன்னா அதற்கான சில சாதனங்களை செய்து பழகலாம். அப்படி இல்லை சொன்னால் வேதாந்த தத்துவ விஷயத்தில் ஒரே ஒரு எல்லாத்தையும் என்ன, இந்த மெசேஜில் ஒன்றா டெலீட் பண்ணுறது இருக்குது, மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது இருக்குது. மொத்தத்தை டெலீட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா, இதெல்லாம் நான் இல்லவே இல்லாத ஒரு மனசை நான் எதுக்கு எடுத்து வச்சு அதை தனித்தனியாக டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. மொத்தமாக நான் மனசு இல்லை போ என்ன வரும்போதெல்லாம் அதெல்லாம் நான் இல்லையே அப்படி சொல்லி நினச்சோம்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பும் நமக்கு இல்லை. அப்படி பண்ணுற அளவுக்கு வேதாந்த தத்துவ ஞானது நான் ஆத்மாவாக நான் என்னென்ன எல்லாம் அதுக்குள்ளே தான் அடக்கும். மனசும் அதில் தான் இருக்குது, புத்தியும் அதில் தான் இருக்குது, எல்லாம் அதில் தான் இருக்குது. அது எது வேணா நினச்சிட்டு போட்டோம், அது நான் இல்லை. அப்படி ஒரு ஞான தார்டியம் இருந்ததுன்னா மொத்தமாக மனசை தூக்கி வீசி எறிஞ்சிடலாம். நம்ம சில எல்லாரும் நான் விட்டுட்டேங்க, ஒருத்தர் கூட எனக்கு தொடர்பே இல்லை சொல்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் உறவுகளில் எந்த உறவுமே இப்போ எனக்கு இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. ஊரை புரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்ணம்மான் அது போல் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். போமா அது போலையும் வரலாம். அது போல் மனசு என்ன பண்ணோம்? மனசே நான் இல்லைன்னு சொல்லும்பொழுது அதை சும்மா எடுத்து வச்சு என்னது அது அனாத்மா சொல்லும்பொழுது அதை எடுத்து வச்சு எதுக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கணும்? சரி வந்துதா, சரி வந்துட்டு போ, நீ என்னவோ வர்ற போகிற, அவ்வளோதான். அப்படி ஒரு குழுவும் நமக்கு இருக்கணும். நான் தான் ஆத்மாச்சே, ஆத்மாவில் ஒரு விவகாரமும் இல்லை, நிஷ்கிரியாக அகர்மஸ்வரூபம். மனசு தான் கர்மஸ்வரூபம், உடல் கர்மஸ்வரூபம். ஆத்மா நான், அகர்த்தா அபோக்தா. இந்த அறிவெல்லாம் முதலே கொடுத்துட்றார் பகவான் நமக்கு. இந்த அறிவெல்லாம் மனசில் பதிந்திருந்தா இது போல் வரும்பொழுது நமக்கு டெலீட் பண்ணுறது அதுதான் சாதனம். ஒரே டோஸ் உடனே க்ளோஸ்ன்ற போல் டெலீட் பண்ணிடணும் அதெல்லாம் மனசில். இது பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். இல்லைன்னா என்ன நினைப்போம், ஏதோ ஒன்று வரும், அதை வச்சு அப்படியே அன்றைக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயாச்சு. ஏதோ ஒரு தாட்டு பழைய விஷயம் வரும், எதனால் வந்தது, ஏன் வந்தது, இவ்வளோ நாளாக அது உள்ளவே இருந்துக்கிட்டு எங்கேயோ இருந்தது, அதை வச்சு நாம் எதுக்கு அது மேலே 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 அதை போஷாக்கு கொடுக்கணும்? சரி வந்தபொழுது என்ன பண்ணோம்? விரட்டி அனுப்பிடணும். பகவான் சொல்கிறது நித்திய வைரி நாம் சொல்கிறார். ஞானிகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை எப்பவுமே எதிரி. நமக்கு எப்போ எதிரி? வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் டீ காப்பி கொடுத்து சாப்பாடெலாம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆசுவாசப்படுத்தி அப்புறம் 4 திட்டின பிற்பாடு தான் அப்புறம் தான் நமக்கு தோணும் எதுக்கு இந்த ஆள் வந்தார், எதுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா சில நேரத்தில். அதுபோல் இந்த மனதை எடுத்து வச்சு நிறைய பாராட்டுறோம், சீராட்டுறோம். அதனால் அது இன்னும் ஆட்டம் போடும். அந்த நேரமே தூர தூக்கி எறிய தெரிஞ்சு இருக்கணும். அப்படி இல்லை சொன்னால் நிறைய மாட்டாய். நீ ஒடுங்கி அமைதி பெற்ற
சலனமற்ற சஞ்சலமில்லாத மனதை நாம் பெற முடியாது. அப்படி இல்லாமல் அமைதி பெற்ற சஞ்சலமில்லாத சலனமில்லாத மனதை நாம் பெற்றால்தான் நாம் ஆத்மாவை பற்றி பெற்ற ஞானம் நிலை பெறும். ஞானம் நிலை பெற்ற மனதில் தான் சாந்தி இருக்கும், மோட்சம் வரும், நாம் ஸ்திரமாக இருப்போம். பராம் சாந்தி சொல்கிறார், அது கிடைக்கணும். அதில் தான் கருத்து இல்லாத இந்த இடத்துல அழகாக சொல்கிறார். ஞானம் நிலை பெற்றால் ஞானத்தால் மோட்சம், அதனால் மனதில் பராம் சாந்தி, அந்த பராம் சாந்தியால் பேரின்பம், அதை அனுபவித்து விடலான்னு சொல்கிறார். ஆத்ம அனுபவம் இல்லை, மனதில் வந்த இந்த அமைதியினால் கிடைத்த ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க. அப்பாடி சில பொருள்களை ரொம்ப நாள் நினச்சி 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 ஏங்கி தவிச்சிருப்போம். அப்புறம் ஒரு சூழ்நிலை வந்து அந்த பொருளை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சு ஒரு அப்பாடி அப்படி இருக்குதா இல்லையா? சில நேரத்தில் நினச்சது நடந்துடுச்சு, வாங்கி வந்தாச்சு, அதுக்கப்புறம் அதில் வர ப்ராப்ளம் அதுக்கு அடுத்து அது வேறு. அதுபோல் இந்த இடத்துல ஞானம் நிலை பெற்றால் ஞானத்தினால்தான் மோட்சம், அது தெரிஞ்சது தான். அதனால் மனதில் என்ன ஒரு அமைதி, அது என்ன? முழுமையான நிறைவான அமைதி. அந்த முழுமையான நிறைவான அமைதியினால் மனதில் வருகின்ற ஒரு பேரின்பம், அதை நாம் அனுபவிக்கலான்னு சொல்கிறார். ஆத்மாவை அனுபவிக்கலான்னு சொல்ல, ஆத்மாவை பற்றி ஞானத்தினால் மனதில் வந்த பேர் அமைதியினால் ஒரு ஆனந்தம், அது வேணால் அனுபவமாக சொல்லிக்கோன்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் ஆத்மாவை அனுபவிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆத்மாவை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது, இது அசம்பவாத் சொல்லிடுறார், இது சம்பவிக்கே செய்யாது. ஆனால் நிறைய பேர் ஆத்மா அனுபவத்துக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வேதாந்த தத்துவ விஷயத்திலே அத்வைத சித்தாந்தத்திலே நிறைய என்னென்னா ஆத்மா அனுபவவாதிகள் நிறைய பெரிய பெரிய மகான்கள் கூட அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு கிடைச்ச பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? பெரிய ஒரு கிஃப்ட்டு, ஆத்மாவை அனுபவிக்க முடியாது என்ற கருத்து இருக்குது பாருங்க, அது பெரிய ஒரு ஷிஃப்ட். இதில் நிறைய பேர் அனுபவவாதிகள் தான், பெரிய பெரிய மகான்கள் தான். அவங்களுக்கெல்லாம் பேர் சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்கும், சொல்லக்கூடாது. பெரிய பெரிய ஆட்கள் கூட ஆத்மாவை ஆத்மா அனுபவவாதிகள். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆத்மாவை அனுபவிக்க முடியாது, அதுதான் ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளும் ஆதாரமாக இருக்குது, அனுபவிப்புன்ற ஸ்வரூபமாக அதுதான் இருக்குது. ஆத்மாவை பற்றி அறிவினால் மனதிற்கு வந்த ஒரு நிறைவு, அதை வேணா அனுபவம் சொல்லு, அதையே நீ ஆத்மா அனுபவம் சொல்லாது. இந்த கருத்து நிறைய பேர் சொல்கிறது இல்லை, இது பெரிய விஷயம் இது. ஆகவே இந்த மனதில் இந்த ஆனந்தம் பேர் என்போம், அதை அனுபவித்து விடலாம். மனமே யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் அகங்காரம் அமகாரமும் பொருந்தி நிற்கும் பொழுது நீ மேலான பேரறிவோடு பொருந்தி நிற்க மாட்டாய். ஆமாம், இதை நான் உறுதியாக உனக்கு சொல்கிறேன், ஊன்றாமல்னா உறுதியாக சொல்லுகின்றேன். எதையும் பொருட்படுத்தாமல் பாருங்க, எதையும் பொருட்படுத்தாமல் மௌனம் மேற்கொண்டால், அதுக்காக வீட்டில் இருக்க சுவாமி எதையுமே பொருட்படுத்தாது இருக்க முடியுமான்னா, அதை மேல் மனதில் விவகாரத்தில் பார்ப்போம், செய்வோம், மற்றபடி ஆழ் மனதுக்குள்ளே இதை கொண்டு போகாது. சிலதெல்லாம் நாம் சொல்லியும் கேட்டோன்னே ஒரு ஏஜுக்கு மேலே ஆக போகிறது இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னென்னா, ஆரம்பத்தில் நம்ம சொன்னது போல் ராஜாவா ராணியாகவே இருந்து பழகியிருப்போம். வீட்டுக்கு ராணி ராஜா அது வேறு, நாட்டுக்கு சொல்லலை. அதே போல் கடைசி வரையும் நம்மளை கேட்கணுன்ற தாட்டு நம்ம மனசில் இருக்கும். இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் சொல்லுவாங்க, 1வது 2வது டீச்சர் இருக்காங்களே, கடைசி வரைக்கும் எல்லாருமே அதே போல் பசங்களை சின்ன பசங்களை போலேயே அவங்க மனசில் இருக்கமா, யாரை பார்த்தாலும் பாவிச்சிருப்பாங்க, அப்படியே பேசுவாங்க, நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம மனசில் என்ன ஆகுன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன? அது நடக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வைத்த மௌனத்தாலே, இதை எதையுமே பொருட்படுத்தாமல் மௌனம் மேற்கொண்டால் மாயையாகிய மனம் எதிலிருந்து வந்தது? அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே, அம்மாயை இல்லாமையே யாமெனவும் அறிய சொல்கிறார் இல்லையா? புரிய நிறைவாகி நிற்பதே இன்பமெனும் அன்பும் உண்டு. அந்த மனசு நான் இல்லை, அதில் வர எண்ணங்களும் நான் இல்லை, ஏதோ வருது போகிறது, இருந்துட்டு போட்டோம், அது வாட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மூலை அப்படி சொல்லி இருந்துட்டு மௌனமாக இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், மாயையாகிய மனம், மாயிருந்த மனம் வந்தது, மனமே மாயத்தானே. மனமெனும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும்? வன்மையோடு இரக்கம் எங்கே?
யார் பெரியர் யார் சிறியர் எவர் உறவர் எவர் பகை யாதும் நினை என்று உண்டோ, அப்படி ஒரு இடத்த சொல்கிறார் தாய்மன்னர் பேசுகிறார். மனமெனும் ஒரு மாயை, மாயிலிருந்து மனம் மனமே மாயை தான். அந்த மாயையிலிருந்து அந்த மனம் ஒடுங்கி அமைதி பெற்று அல்லது அமைதி பெறும். அப்படி அமைதி பெற்ற சலனமற்ற சஞ்சலமில்லாத மனதில் ஞானம் நிலை பெறும். என்ன ஞானம்? நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்ற அந்த ஞானம் நிலை பெறும். அப்பொழுது ஞானத்தால் ஏற்படும் பேரின்பத்தை நாம் அனுபவித்து விடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆத்மாவை பற்றி அறிவு வந்த பிற்பாடு கிடைச்ச மனதின் அமைதி இருக்க, அந்த அமைதியையே ஆத்மான்னு நினச்சிடுறாங்க. அது மனசு அனுபவிக்கிற சுகம். ஆனால் ஆத்ம சுகம்னு அதை நினைக்காத. ஆனால் இந்த மனதினுடைய சுகத்தை நீ அனுபவிக்கலாம். எப்போ? ஞானத்தில் நிலை பெற்றிருக்கும் பொழுது. நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே சொல்கிறார் பாருங்க. அது போல் ரொம்ப அழகான பாடல் இது. அடுத்து 82வது பாடல். ஞான நெறிக்கு ஏற்ற குரு நன்னறிய சித்தி முக்தி தானம் தருமம் தழைத்த குரு மானமொடு தாயனவும் வந்து என்னை தந்த குரு என் சிந்தை கோயிலென வாழும் குரு ஞான நெறிக்கு ஏற்ற குரு நன்னறிய சித்தி முக்தி தானம் தருமம் தழைத்த குரு மானமொடு தாயனவும் வந்து என்னை தந்த குரு என் சிந்தை கோயிலென வாழும் குரு. எனக்கு இந்த ஞானத்தை உபதேசித்த குரு என்னுடைய சிந்தை என்ற கோயிலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே வெளியே இல்லை, அவர் என்னுள்ளேயே என் சிந்தையிலேயே கோயிலாக வாழ்ந்திருக்கிறார். ஏன் அப்படி வாழுறார்? அதுக்குரிய காரணங்கள்லாம் அழகாக சொல்கிறார். ஞான நெறிக்கு ஏற்ற குரு. ஞான நெறி சொன்னா ஞான யோகம், ஞான யோக மார்க்கம். வழி ஈதென்றும் அல்லா வழி ஈதென்றும் வழி வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்க சம்பிரதாயமாக வந்த குரு அவர் தான் ஞான நெறி கேட்டு. நிறைய குருமார்கள் இருக்காங்க. மந்திரம் சொல்லி கொடுக்குற குரு இருக்கார், என்னென்ன சொல்லி கொடுக்குற குருலாம் இருக்கார், அருள்வாக் குரு இருக்கிறார், எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்னென்னா ஞான நெறி. ஞானம் சொல்லி சொன்னால் என்னென்னா எந்த ஞானம்? பொதுவாக ஞானன்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் சொல்கிறது ஆத்ம ஞானத்தை தான் அர்த்தம் பண்ணுவோம். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா அறிவுக்குமே பொதுவான வார்த்தை என்ன? ஞானம்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஞானம் இருக்குது அறிவு இல்லைன்னுவாங்க. இல்லை எனக்கு அறிவு இருக்குது ஞானம் இல்லைன்னுவாங்க. எந்த அர்த்தத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக ஞானம் என்பது சமஸ்கிருதம், அறிவு என்பது தமிழ், அவ்வளோதான். அது பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். இங்கே எந்த ஞானம் சொல்லி சொன்னால் ஆத்ம ஞானம். நிறைய பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம படிக்கும்பொழுது ஏதோ சில குரூப்பு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எப்பா அத்தனை இருக்குது. நமக்கு பயமாக இருக்குது. நாமெல்லாம் ஒரு வயது தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறோம். ஒரு 5-6 புஸ்தகம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களாம் படிக்கிறத பார்த்தா எவ்வளோ பெரிய புஸ்தகம். அது என்ன? ஆனால் அந்த அறிவு இருக்குது, அறிவு வளர்ச்சி இருக்குது, ஏதோ வேணும் தான் அந்த நாலேஜ்லாம். நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அது எவ்வளோ அறிவெல்லாம் இருக்குது உலகத்தில். இங்கே என்ன அறிவுன்றார்? என்னை பற்றி அறிவை எனக்கு தந்தவர். அப்படி கொடுத்த குரு என்ன? ஞான நெறி, ஞான குரு. அவர் எப்படிப்பட்ட குரு அதை நாம் பார்த்துருக்கிறோம். சம்பிரதாயமான குரு. சம்பிரதாயமான குருன்னா என்ன அர்த்தம்? ஒரு குரு இடத்துல முறையாக படிச்சிருக்கணும். அந்த குரு என்ன இருக்கணும்? அவருடைய குரு இடத்துல படிச்சிருக்கணும். அல்லது ஒரு குருவுக்கு முதல் லட்சணமே அவர் ஒரு குரு இடத்துல சிஷியனாக இருந்திருக்கணும். ஒரு குருவுக்கு லட்சணமே சிஷியனாக இருந்திருக்கணும். ஒரு தலைவனுக்கு அழகு என்ன? தொண்டனாக இருந்தால் தான் தொண்டனுடைய சிரமங்கள்லாம் புரியும். நல்ல அந்த கிராஸ் ரூட் லீடர் சொல்கிறாங்க பாருங்க அரசியலில் கூட. அது போல் ஏதோ பிறப்புனாலே ஏதோ அப்பா இருந்தார் தாத்தா இருந்தார் அதனால் நான் அதெல்லாம் உருப்படுறதில்லை. நல்லா தெரியும் யாரை சொல்கிறது. உருப்படாது. ஆமாம், அதில் தேசமும் உருப்படாது. அப்படி இல்லை. ஒரு குரு சொல்லி சொன்னால் அவர் ஒரு குரு எடுத்து சிஷியனாக இருந்திருக்கணும்.
அப்போ தான் என்னென்னா அந்த சிஷ்யனுக்கு எப்படியெல்லாம் இருக்க முடியும்னு புரிந்து கொண்டு அவனுக்கு அழகாக வழிகாட்ட முடியும். அப்படிப்பட்ட குரு. அதனால் யாருன்னா ஒரு இடத்துல போனால் உங்கள் குரு யாருன்னு சொல்லி கேட்குறது தப்பு இல்லை. சம்பிரதாயமாக வந்திருந்தாருன்னா என்னோட குரு இவருன்னு சொல்லி நிச்சயமாக பெருமையாக சொல்லுவார். எனக்கு குருவே இல்லை நானே குருன்றது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. இல்லை எனக்கு குருவே இல்லை நானே குரு சொல்லி சொன்னால் நம்ம தெரியாத அவர் இடத்துல சென்றுட்டோன்னு சொன்னால் ஏதோ 2 பழங்களை வாங்கி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓடி வந்துடணும் ஒலிம்பிக் ரேஸ் போல். 2வது போகக்கூடாது. ஏன்னா அவங்களோட உபதேசம்லாம் நமக்கு அதாவது என்ன சொல்கிறதுனா முறையாக சொல்லி கொடுத்து வழிகாட்ட முடியாது. அல்லது அவர்களே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து பிற்பாடு அந்த விஷயங்களை கருத்துக்களை அவர்களே மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் மாற்றிக்கிட்டால் அது விஷயம் வேறு. அவருடைய வாழ்நாள் போயிருக்கும், காலம் போயிருக்கும். நாம் அதை கடைபிடிச்சு நமக்கு என்ன வேஸ்ட்டு தான். அதை விட அழகாக நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த விஷயம் இருந்தால் அழகாக நமக்கு வழிகாட்டிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து நாம் தொடங்கின சாதனங்களில் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணுன்னா, ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு சரியான இடத்துல நிற்கிறோம், 4 வழியோ 3 வழியோ இருக்குது. எந்த வழி போகிறதுன்னா சரியாக வழி கிடச்சி போயிடணும்னா சீக்கிரம் போய் சேரலாம், சௌகரியமாக இருக்கும், நேரம் மிச்சம், எனர்ஜி மிச்சம், அவஸ்தை இல்லை, சீக்கிரம் போய் சேரலாம். அப்படியே தெரியாத போயிட்டு 3/4 பங்கு தூரம் போயிட்டு பிற்பாடு என்னென்னா இந்த வழி சரியில்லை இந்த பக்கம் போங்கன்னா அது போல் கதையாயிடும். அது சம்பிரதாயமாக வந்தவங்க அழகாக நமக்கு வழிகாட்டி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் எது சரியோ, ஏன்னா அவர்கள் அது அந்த வழியில் சென்று பழக்கமானவர்கள். அதனால தான் எங்கன்னா போனால் ஒரு முக்கியமான ஒரு கைடை தேடுறது எதுக்கு. இப்போ அதுக்கெல்லாம் எது வந்துடுச்சு, அது என்னது லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த ஃபாரினர்ஸ்லாம் சும்மா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, எதை வச்சு போகிறாங்க வழி கேட்காத, அழகாக போட்டு அதை அழகாக சொல்லி கொடுத்துரும். நம்ம தவறி போனாலும் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுது. அதுபோல் நமக்கு சம்பிரதாயமாக அந்த குருவானவர் அழகாக நம்ம படிப்படியாக இந்த அந்தந்த சிஷியனுக்கு ஏற்ற சாதனங்களை சொல்லி கொடுத்து அவங்களோட தகுதிக்கு ஏற்ப, பக்குவத்துக்கு ஏற்ப, அவர்கள் புரிந்து கொள்கின்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அழகாக அவர்கள் சொல்லி கொடுத்து கடைசியில் ஆத்ம ஞானத்தில் நம்மை நிலைநிறுத்தி விடுகின்றார்கள். அப்படி வந்த குரு பேர் தான் சம்பிரதாய குரு. இன்னொன்று இருக்குது, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவாபிகச்சேத் பரீட்சலோகான் கர்மச்சித்தான். அதில் வரும்போது நன்கு முறையாக ஒரு குருவிடத்தை படித்து இருக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், அந்த படித்த அறிவில் நிலை பெற்றவராகவும் இருக்க வேண்டும். 2மே இருக்கக்கூடிய குரு தான் உத்தமமான குரு நமக்கு. அவர் தான் சம்பிரதாய குரு. இதில் ஒரு தகராறு இருக்கும். சில பேருக்கு படித்து இருக்க மாட்டாங்க, ஆனால் ஏதோ யோக பிரஷ்டனாக இருந்து இந்த பிறவிலே எந்த இடத்த தொடங்கணுமோ அந்த இடத்துல சிலர் தொடங்கி அந்த நம்மால் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு நிகரான மகாத்மாக்கள், ஞானிகள், அதில் சந்தேகமே இல்லை. கடவுளுக்கு அது தெய்வத்துக்கு நிகரானவர்கள். ஆனால் அவர்களால் சாமானிய ஒருவருக்கு சொல்லி ஆன்மீக சாதனைகள் சொல்லி கொடுத்து வழி நடத்த முடியாது. பிரம்ம நிஷ்டை. அவர்களுக்கு எப்படி இந்த நிஷ்டை கிடைச்சதுன்னா ஏதோ யோக பிரஷ்டனாக இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் சில பேரில் உதாரணம் காட்ட அவங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்காங்க, சொல்லக்கூடாது சிலதெல்லாம். அப்படியே இருக்காங்க. இன்னொரு குரு இருக்கார், ஸ்ரோத்ரியன். வெறும் படிப்பு மட்டும், நல்லா படிச்சிருப்பார், அழகான வார்த்தைகளில் அற்புதமாக பேசுவார், சொல்லி கொடுப்பார். நிறைய ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லெக்சரர்ஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. வெறும் ஸ்ரோத்ரியன். அவரை வார்த்தைகளை கேட்டுக்கலாமே, அவர் தவற வழிகாட்ட மாட்டார். சரியாக பாதைகளை அழகாக இதுதான் பாதை இதுதான் பாதை சொல்லி கொடுத்துடுவார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகளை நமக்கு பெரும்பாலும் நம்பிக்கை வராது. காரணம் என்னென்னா, அவர் சொல்கிறது ஒன்று நடந்துறது ஒன்றா இருக்கும். கோவப்படக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு வெளியே வந்து கோவப்பட்டார்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவான், அவராலே கோவப்பட முடியல, போயான்ட்டு போயிடும். அந்த வார்த்தை மரியாதை இருக்காது. அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பேரனை அழைச்சிட்டு வந்துட்டு, இவன் வந்து நிறைய இனிப்பாக சாப்பிட்றான், இனிப்பு சாப்பிடாதுன்னா கேட்க மாட்டேறான், உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, அப்படியா சரி நாளைக்கு வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வழின்னு சொல்லிவிட்டு, நாளைக்கு ஒரு வாரமோ ஒரு மாதம் பொறுத்து அழைச்சிட்டு வரும்பொழுது, எப்பா தம்பி இப்படிலாம் இருக்குது, நீ இனிப்பு சாப்பிடாதப்பா. இந்த வார்த்தை அன்றைக்கே ஏன் சொல்லலைன்னா, நான் அன்றைக்கி நானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நானே சாப்பிட்டுக்கிட்டு அந்த வார்த்தையை சொன்ன, அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லை, அது சரியான உபதேசம் இல்லைன்னு சொன்னார். அதுபோல் ஸ்ரோத்ரியனாக இருக்கிற அழகாக வழிகாட்டிடுவார், நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார். சம்பிரதாயத்தை வந்த குருவை விட கூட இன்னும் அழகான வார்த்தைகளை போட்டு அலங்காரமான வார்த்தைகளாக நம்ம புரிய வச்சுடுவார், கம்யூனிகேட் பண்ணிவிடுவார். ஆனால் அவரை நாம் உதாரண புருஷனாக, அவரை நாம் ஆதர்ஷ புருஷனாக எடுத்துக்க முடியாது. உபதேசத்தை கேட்டு வந்துடணும், அவர் கொடுக்குற தட்சிணெல்லாம் கொடுத்துட்டு.
அவர் அப்படி இல்லையே சாபின்னா அவர் அப்படி தான். அவர் வெறும் ஸ்ரோத்ரியன், கேவல ஸ்ரோத்ரியன். கேவலன்னு சொல்லி சொன்னால் தமிழ் கேவலம் இல்லை, வெறும் படித்தவர் மட்டுமே. நாம் சில நேரம் சொல்லுவோம், ஏன் சாமி அவர் இப்படி இருக்கார், அதெல்லாம் கேட்குறாரு போகிறார், வேதாந்தம் கேட்குறாரு, கீதை போகிறார், அப்படி இருக்காருன்னா அவ்வளோதான். அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, அப்படி தான் இருப்பார். உலகத்தில் என்ன எதிர்பார்ப்புன்னு நாம் இப்படிலாம் வந்தோம்னா அவங்க நினைக்கிறா போல் இல்லாமல் வேறு மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது நியாயமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ கேவல ஸ்ரோத்ரியன் வெறும் படித்தவர் மட்டும் அழகாக வழிகாட்டிடுவார். ஆனால் கேவல பிரம்மனிஷ்டன் அவரால் வழிகாட்ட முடியாது. இது ரெண்டும் சேர்ந்தவரால் அழகாக ஒருத்தருக்கு வழிகாட்டிட முடியும். அவர் தான் நம்ம என்ன பண்ணோம், சம்பிரதாயத்தில் வந்த குரு. அதுதான் சொல்கிறார், ஞான நெறிக்கு ஏற்ற குரு. இதை பற்றி பரீட்சலோகான் அந்த பாடலில் இருக்கும்பொழுது இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவாபி கச்சதுக்கு ஒரு வகுப்பு முழுக்க பாடங்கள், அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சுருக்கமாக பார்த்தோம் உபநிஷத் மந்திரம். ஆக அப்படிப்பட்ட ஞான நெறி, ஆத்ம ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு, ஞான நெறிக்கு ஏற்ற குரு, தகுதியான ஃபிட் பர்சன், அவர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவரால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். தான் என்னவா இருக்காரோ அதுவாகவே அவர் இருந்து கொண்டு சிஷ்யனுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட குரு சொல்கிறார், ஞான நெறிக்கு ஏற்ற குரு. அப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிட்டார் சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடைக்க வேண்டியதில்லை. நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா அதுதான் சொல்கிறார், சரியான குருவை அவன் அடைந்திருக்கிறான் என்பதை சொல்லும்போது, சரியான குருவை நீ பெற்றுவிட்டால் உனக்கு ஞானம் அல்லது மோட்சம் கிடைக்காது என்று சொல்ல முடியாது. டபுள் நெகட்டிவ் போட்டு சொல்கிற அப்படின்னு அர்த்தம், கட்டாயம் கிடைக்கும். ஆகவே நச்சிகேதனே, உனக்கு ஏற்கனவே அந்த மோட்சத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டு விட்டது. நீ அடைஞ்சிருக்க குரு சரியான குரு தான்றதை சொல்லாமல் சொல்கிறார். அவருக்கு அந்த சிஷ்யன் மேலே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அவரிடத்துல இல்லாத சில தகுதிகள்லாம் அவன் இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கும். அதையும் சொல்கிறார், ப்ரைஸ் பண்ணி சொல்கிறார். உன்னை போல எனக்கு இந்த விவேக வயிறாக இருந்திருந்தால் நான் மோட்சத்தை அடைஞ்சு போயிருப்பேன், இந்த யம பதவிக்கு வந்திருக்க மாட்டேன்றார். ஆனால் நாம் யமனை பார்த்து பயந்துக்கணும். அதுவும் ஒரு போஸ்ட்டு தான். 5 வருஷம் போல் நாளுக்கு பிற்பாடு யாரோ அதுவும் தெரியாது நமக்கு. அழகாக சொல்கிறார். ஆக ஞான நெறிக்கு ஏற்ற குரு, நன்னறிய சித்தி முக்தி. நன்னறியன்னா அடைவதற்கு அரிய, எளிதில் அடைய முடியாத விஷயங்கள் என்ன, அது சித்திகள். சித்திகள் சொல்லி சொன்னால் என்ன, நிறைய விதமான சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத சில அமானுஷ்யமான செயல்கள். ஜல மேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், இப்போ வேறு ஒரு சரீரத்தில் பூதலாம், இல்லையா, தன்னிகரில் சித்தி பெறலாம். அப்படிலாம் தாய்மன்னர் சொல்கிறார் பாருங்க. கந்துக மதக்கரை வசமாக நடத்தலாம், கரடி வெம்புலி வாயை கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகில் மேற்கொள்ளலாம், வெந்தழி ரதம் வைத்து 5 லோகத்தை வேதித்து விட்டுண்ணலாம், கட்சவி எடுத்து ஆட்டலாம், பாம்பை கூட எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். ஜல மேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணிகள் சித்தி பெறலாம், வேறொரு சரீரத்தில் புகுதலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்குன்னு திறமறிதுன்றா. இவ்வளவும் செய்யலாம், ஆனால் மனசு அடங்கி அமைதியாக இருக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தின்னு சொல்லி சொன்ன உடனே சித்தி இல்லை, சித்தின்னா அம்மாவுக்கு தங்கச்சி, அது வேற. சித்திகள் சொல்லி சொன்னால் அதற்கான சில சாதனங்களை செய்து அந்த சில சக்திகளை அடையலாம். இல்லை என்றால் கூட ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய சாதனைகளை ரொம்ப தீவிரமாக அழகாக செய்து 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 அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை கூட தெரியாமல் அவர்களிடத்தில் சில விதமான அமானுஷ்யமான விஷயங்கள் வெளிப்படலாம். அது அவங்க கையில் கூட இல்லை, ஆனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்கணும். ஒரு வகையில் இந்த சித்திகள் எல்லாம் ஞான நெறியில் பயணம் செய்பவர்களுக்கு தடை கற்கள். அவங்கள மடமாற்றி விட்டுடும், அவங்கள வீணாக்கிடும், சாதனங்களில் போக முடியாது, அங்கேயே ஸ்டக்கப் ஆகி நின்றுக்குவாங்க. ஆகவே வேதாந்த தத்துவ ஞானத்தை படிக்கிறது சித்திகள் பெறுவதற்கில்லை. சித்திகள் வரும், வரலாம், வராமலும் போகலாம். ஒரு சித்தி இருக்கிறது ஒருத்தர் பெரிய மகிமையும் இல்லை, சித்தி இல்லாததுக்கு ஞானிகளுக்கு குறைவும் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லும், ஞானிகள் எல்லோரும் சித்தர்கள் இல்லை. ஆனால் சித்தர்கள் யாருமே ஞானிகள் இல்லை. அவங்க ஏதோ சில ஆற்றல்கள் அடைஞ்சு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஞானிகளுக்கு சித்திகள் இல்லைன்றதுனா குறவில்லை, இருந்தாலும் பெரிய பெருமை இல்லை. ஆச்சாரியர் ஆதிசங்கர் சித்திகள் இருந்ததா இல்லையா? இருந்தது. 1.5 நேரத்து தேவை இருந்தது, அதை அவர் வெளிப்படுத்தினார், அவ்வளோதான்.
அதுக்கெல்லாம் அபரிமிதமான சில சாதனங்களோடு வாழ்க்கை நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் இயல்பாக இந்த ஆன்மீக வாழ்க்கை அதெல்லாம் கைகூடும், கிடைக்கும். அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியது. அதான் சொல்லுவாங்க, அதாவது செக்கு ஆடுறது எண்ணெய்க்கா புண்ணாக்குக்கா? எண்ணெய்க்காக தான் செக்கு ஆடுவோம். புண்ணாக்கு என்ன பை ப்ராடக்டாக வரும். புண்ணாக்குக்காக யாருன்னா எண்ணெய் ஆடுவாங்களாம். அதுபோல் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த சாதனங்கள்லாம் செய்வது ஞானத்தில் நிலை பெற்று மோட்சத்திற்காகத்தான். இடையில் இதெல்லாம் வரும். அப்போ சித்திகள் என்பது புண்ணாக்கு போல என்ன? நமக்கு அதெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஆழமாக எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்கள். போட புண்ணாக்கு போட அது தப்பு கணக்குன்னு. அதில் புண்ணாக்கு தான் அது. இதே பரமஹம்சர் வாழ்க்கையில் பார்க்கலாம். அவர் கங்கை கரையில் நிற்கிறார் தன்னுடைய சிஷ்யர்களோடு. அந்த கரையை போகணும். கூகுளி நதி கரையில் தான். இன்றைக்கும் அந்த கரையில் தான் ராமகிருஷ்ண மடம் வேலூரில் ஆசிரமம் இருக்குது. இந்த கரையில் அந்த கரையில் பார்த்தோம்னா ராமகிருஷ்ணர் இருந்த அந்த ராசாமணி அம்மார் கட்டின அந்த கோயில் இருப்பாருங்க, அருமையான கோயில். ஆமாம், அவர் சமாதியும் சாதாரண ஒரு மயானத்தில் தான் இருக்குது. இன்னும் அப்படியே தான் இருக்குது. அங்கே தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. வேலூர்லாம் போனீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்தில். அப்போ நிற்கிறார் சிஷ்யர்களோட. பக்கத்தில் ஒரு சாது ஒரு தவம் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அவர் வந்து நிற்கிறார். கொஞ்சம் சில சித்திகள்லாம் கூடி இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தை அந்த கரைக்கு போயிட்டார். அங்கே போய் இவங்களுக்காக வெயிட் பண்ணுறார். இவர் படகு ஓட்டி வந்த ஒரு படகு ஓட்டிக்கு ஏதோ பைசா கொடுத்துட்டு இவர் சிஷ்யர்களுக்கு அந்த கரையில் இறங்குறார். அப்படி இறங்கின உடனே அவரை பார்த்து, நீங்கள் என்ன உங்களுக்கு பெரிய மகான் ஞானிலாம் சொல்கிறாங்களே, அவர் பார்த்த பார்வையுடைய அர்த்தம் பார்த்தீங்களா? நான் பாருங்க வந்துட்டேன், உங்களால் படகில் தான் வர முடியும், நான் எப்படி வந்துட்டேன் பார், தண்ணியில் நடந்து வந்துட்டேன் பார், ஜலம் மேலே, எனக்கு படகு தேவையில்லை. அப்படி சொல்லும்போது சொன்னாருங்களாம், ஐய உன்னுடைய சாதனங்களுடைய வேல்யூ இருக்கு, ஆத்ம ஞானத்துக்காக செய்த முயற்சி அது காலனா தானான்னு கேட்டார். காலனா கொடுத்தா ஒருத்தர் படகுல அங்கே கொண்டு விட போகிறான், அதுக்காக உன்னுடைய சக்தியெலாம் வீணாக்குனேப்பான். இதெல்லாம் ஒரு விதமான நல்ல ஆழமான விஷயங்கள். இதெல்லாம் சாதாரணமாக தெரியுது. அது நம்முடைய ஆன்மீக சாதனங்களோட ஃபோக்கஸ் முழுக்க அந்த தத்துவ ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தான் பயன்படணுமே தவிர இடையிடையே வரக்கூடிய விஷயங்களுக்காக இல்லை. அதுக்காக நாம் பண்ணோம்னா யாருன்னா வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி நடக்கும். சாஸ்திரமே சொல்லியிருக்கு, ஞானி நிறை ஞானியாக இருக்கிற இடத்துல அவர்களும் அவர்களை இறைவனைப் போலே அவர்களை வழிபடலாம். அப்படி வழிபட்ட இறைவன் இடத்த வேண்டாம் என்னென்ன கிடைக்கும் அதெல்லாம் அவர்கள் இடத்துலையும் கிடைக்குன்னு தான் சொல்கிறார். அப்படி தான் சொல்லியிருக்கு, உபநிஷதங்களே அப்படி தான் சொல்லியிருக்கு. தவறில்லை. வந்து அவர் சாநித்தியத்தில் ஏதோ நடக்கலாம், சிலது நடக்காமல் போகலாம், நம்முடைய ஆறுதல் கிடைக்கலாம், அமைதி கிடைக்கலாம், சிலதெல்லாம் அப்படி நடக்கணும்னு சொல்லி கேட்டால் சரி நடக்கலாம், அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கு. ஆனால் அவர்கள் அதுக்காக இந்த சாதனங்கள் செய்யலை. அவர்கள் ஞானத்தை பெறுவதற்கு, அதனால் எனக்கு மோட்சம் வேணும் என்பதற்காக இந்த வாழ்க்கைக்கு வந்தவர்கள். அதில் தான் நிலை பெற்றிருப்பார்கள். இதையெல்லாம் எனக்கு அழகாக சொல்லி கொடுத்த ஞான நெறி கேட்ட குரு நன்னெறிய சித்தி கிடைப்பதற்கரிய. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் இல்லை. சித்தி கூட சாதாரண கிடைக்கிற விஷயம் இல்லை. ஆமாம், இப்போ வீட்டுக்கெல்லாம் ஒரே குழந்தை, அது பெண் குழந்தையாவது சித்திலாம் கிடைக்காது, சித்தப்பாவும் கிடைக்காது, மாமாவும் கிடைக்காது. வருங்காலத்தில் தாய் மாமா அந்த மாமா இந்த மாமாலாம் சொல்லவே முடியாது. அப்படி ஆயிடுது. என்ன பண்ணுறது? அது சொந்தங்களோட உறவுகளோட அது ஒரு அற்புதமான விஷயந்தான். இன்றைக்கி எல்லாத்துக்குமே லேக்கிங். அது எப்படி போய் நிற்க போகுது தெரில. அதனால தான் இப்போ சொல்கிறாங்க 3 குழந்தை பெற்றுக்குங்க, 4 குழந்தை பெற்றுங்க. நார்த்தில் ஒரு சாமி சொல்கிறார், 4 குழந்தை பெற்றுங்க, 1 குழந்தை எனக்கு கொடுத்துருங்கன்றார். நான் வளர்த்துக்கிறேன், நான் நிறைய அவனை நல்லா பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு, அதே வளர்க்க முடியல. அதுவே பிரம்ம ராட்சசனாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றா இருக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது, முடியலன்றாங்க. அந்த காலத்தில் 4, 8 எப்படி தான் பண்ணாங்கன்னா கையெடுத்து கும்பிடணும், காலில் விழுந்து கும்பிடணும். ஆமாம், அந்த தாய்மார்கள் எல்லாம். நம்மளாம் அப்படி தானே 4 பேர் 5 பேரோட அத்தனை பேர் சமைச்சு போட்டு, அத்தனை பேர் துணிமணி துவைச்சி போட்டு, அத்தனையும் பார்த்து, அத்தனையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அப்போ எவ்வளோ வேலை. அப்போ ஃப்ரிட்ஜு இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, மிக்சி இல்லை, எல்லாம் கையில் தானே செய்து போடுது நம்ம அம்மாலாம். அடேப்பா, குக்கர் கூட இல்லை, கேஸ் அடுப்பு இல்லை, கேஸ் சிலிண்டர் இல்லை, எவ்வளோ பண்ணியிருக்குங்க. பெரிய விஷயந்தான். அதெல்லாம் நினச்சி பார்த்தா இன்றைக்கி ஐயோ. அதுபோல் இதெல்லாம் இந்த விஷயங்கள் கூட நமக்கு சாதாரணம் இல்லை. எது இந்த சித்திலாம் சொல்கிறோம் பாருங்கோ, அடையக்கூடிய சில விதமான ஆற்றல்கள், அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதான் நன்னெறின்னு போட்டுட்டார். அது மட்டும் இல்லை, முக்தி போடுறார். முக்தி சொல்லி சித்தி என்றால் அஷ்டமா சித்திகள்.
சாதனங்களை செய்து வெற்றி அடைந்தவர்கள். முக்தி என்றால் பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள். தான் தன்னை என்னவாக உணர்ந்து கொண்டாரோ புரிந்து கொண்டாரோ அதிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய மனதை உடையவர் சொல்லி அர்த்தம் முக்தி. ஆமாம், முக்திநாத் அப்படி ஒரு இடம் இருக்குது, பார்க்குறதுக்கு போகிறோம். இங்கேயே மதுரையில் முக்தீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா? இந்த தெப்பக்குளத்துக்கு அந்த பக்கத்து முக்தீஸ்வரர் கோயில் இருக்குது. முக்தி சொல்லி சொன்னால் தன்னை என்னவாக புரிந்து கொண்டாரோ பிரம்மமாக, அந்த பிரம்ம ஞானத்திலேயே மனதை பொருந்தி இருப்பவர், அதுதான் முக்தி. அடுத்து தானம் தர்மம் தழைத்த குரு. தானம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல அவர் இடத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வழங்கி இருப்பார். இங்கே ஞான தானம், தன்னை நாடி வந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக வந்த நல்ல ஒரு சிஷ்யர்கள் சாதகர்களுக்கு பொறுமையாக அமைதியாக நேரத்தை கொடுத்து அவர்களுக்கு அழகாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய தன்மை உடையவர், கொடுத்தவர். ஞான தானம். தானம் தர்மம். இந்த தானத்துக்கும் தர்மமுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி சொன்னால், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்வது தானம். தர்மம் என்பது எதையுமே எதிர்பாராமல் செய்வது, அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது தான தர்மம்னா. இன்னொரு அர்த்தம் தர்மம்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒழுக்கம் சொல்லி அர்த்தம். வாழ்க்கையில் கடைபிடித்த அத்துணை வேதங்கள் சொல்லிய அதே நெறியில் வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்தவர்கள் தர்மம் சொல்லி சொன்னார். தர்மம் என்றால் ஒழுக்க நெறி. வேதம் விதித்த அனைத்து தர்மங்களும் தழைத்து என்றால் பெருகிய பொருந்திய கொஞ்சம் கூட மாறாமல் அனைத்து செழிக்க செய்யும் குரு. அடுத்து மானமுடு என்ற வார்த்தைக்கு பெருமையுடன். இந்த பாட்டு நினைக்கும் பொழுது பூஜ்ய ஓங்காரன் சுவாமி ஞாபகம் வரும். முதல் முறையாக அந்த பாட்டை சொல்லும் பொழுது அவரை பற்றி சொல்ல வேண்டிய இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னது ரொம்ப அவர் சந்தோஷம் என்ன, இந்த பாட்டு எங்கள் தாய்மலரில் இருக்கா, ரொம்ப சந்தோஷப்படுவார். அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் அந்த பாட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. தர்மம் சொல்லி சொன்னால் ஒழுக்க நெறிகளும் வேதம் விதித்த அனைத்து தர்மங்களும் தழைத்த பொருந்திய பெருகிய. அடுத்து மானமொடு சொல்லி சொன்னால் பெருமையோடுன்னு சொல்லி அர்த்தம். இந்த அளவுக்கு வந்தவங்க மானமொடு அப்படி அந்த வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம், ரொம்ப வலிந்து அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும். இங்கே மானமொடு சொல்லி சொன்னால் பெருமை சொல்லி அர்த்தம். பெருமையோடு என்னை பற்றி அறிவை தந்தவர். மானமுடு தாயனவும் வந்து என்னை தந்த குரு. அன்னை போல் மருள் மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே, என்னையே எனக்கு அளித்த நின்னையான. அம்மா என்ன பண்ணியிருக்கா, அவர் குழந்தைக்கு என்னெல்லாம் பாடுபட்டிருக்கா, ஐயோ சொல்லவே முடியறதில்லை. அதுக்கெல்லாம் பார்த்துருக்கா, அவ்வளோ செய்திருக்கா. அதனால தான் கடைசியில் அப்பாவை விட அம்மாவால் அந்த குழந்தைகளை விட்டு கொடுக்க முடியுது. அதனால ப்ராப்ளம் தாய்க்கு. அதே போல் நடந்துக்கா, நிச்சயமாக நடக்காது, சத்தியமாக நடக்காது அது. ஆனால் இவங்களுக்கு என்ன, தன்னையே சார்ந்திருந்த அந்த குழந்தைய என்ன தான் வளர்ந்தாலும் அப்படியே இது நினச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அது மட்டும் மாறாது அம்மாவுக்கு. உண்மைதான், தப்பு இல்லை. ஆனால் அது போல் அவங்க இருப்பாங்களான்னா முடியறதில்லை. அதுவும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்ல, இந்த உலகத்திலே நம் மீது மாறாத ஒரு அன்பு கருணை உடைய ஒன்று கடவுளுக்கு நிகர இல்லை கடவுளை விட கூட ஒன்று சொல்லணுன்னா அது அம்மாவை தான் சொல்லணும். உலகத்திலே பாவப்பட்ட ஒரு ஜென்மமும் அம்மா தான். அதுபோல் வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயணைய கருணை காட்டி கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல எந்தனுக்கு என்றிறங்குவாய் கருணை எந்தாய் பராபரம். அந்த கன்றுக்குட்டிக்கு அந்த தாய் பசு மட்டும் இல்லை, அது சிங்கம் புலியாக இருந்தால் அது அதனுடைய குட்டிகளுக்கு என்னம்மா இருக்குது, எப்படி அன்பு காட்டுது. அடேப்பா, ஒரு பறவை ஒரு எது இருந்தாலும் சரி, அந்த தாய்மை என்பது அதுக்கு நிகரான வேறொரு உணர்வை நம்ம உலகத்தை பார்க்கவே முடியாது. அதான் மானமோடு தாயனவும் வந்து என்னை தந்த குரு. அம்மாவுக்கு அப்புறம் நம்ம மீது அவ்வளோ பெரிய அன்பு காட்டி நமக்கு நேரம் கொடுத்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்து நம்முடைய குறைகளை எல்லாம் சரி செய்து குரு இடத்துல போகும்போது அவ்வளோ 100க்கு 100 பக்குவத்தோட போயிருப்போம். நம்ம இடத்துல சில குறைகள் நமக்கு தெரியாத சில குறைகள் இருக்கும். நாம் நினச்சிட்டு இருப்போம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உட்கார வச்சு நமக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்து நேரத்தை கொடுத்து தேவைகள்லாம் நிறைவேற்றி சாதாரண விஷயமா தனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அது அப்படியே சிஷ்யனுக்கு அருளோடு வார்த்தைகளை சொல்லி புரிய வச்சிருக்காரு. அது யாருன்னா பண்ணுற விஷயமா?
எந்த வித்வானோ எந்த விஷயம் தெரிஞ்சுங்களோ அப்படியே முழுமையாக ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. வேதாந்த தத்துவத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்றாரு. தனக்குன்னு அது இது வேணும் மறைச்சி வைக்கிறது இல்லை. அதுதான் அந்த ஞான நெறியில் இருக்க குருவுடைய மகத்துவமே. அதுதான் தான் தன்னை என்னவாக புரிந்து கொண்டாரோ அது அப்படியே சிஷ்யனுக்கு சொல்லி புரிய வச்சிடுறார். பெரிய பிரயத்தனம் எடுத்துக்கிடுறார். அதில் நாம் கேட்கக்கூடிய அறிவில்லாத தனமாக எத்தனை கேள்வி கேட்டாலும் சிரித்து கொண்டு மனதில் ஒரு மாதிரி சிரித்து கொண்டு சில நேரத்தை வெளிப்படையாக சிரித்து கூட இரு அப்படி இல்லை இது சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ அமைதி வேணும். இல்லை உனக்கு புரியாது, போ எனக்கு இப்போ முடியல, உன்னோட கூட மாரடிக்க முடியல, போயிட்டு வா சொல்லுவார் என்றைக்குன்னா வேதாந்த குரு சொல்லவே மாட்டார். பள்ளிக்கூடத்தில் குரு வேணா அதனால் சொல்லுவார். கோவம் வந்துச்சு, என்னடா அவங்கள இடத்த மாரடிக்க வேண்டியது, இந்த வார்த்தை இப்போ சொல்கிறாங்களே எனக்கு தெரியல சொல்லுவாங்க அந்த காலத்தில். என்ன எத்தனை வரை சொல்லி கொடுத்தா புரியுறதில்ல, ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்படி ஆசிரியர் அவனுக்கு எப்படி சொன்னால் புரியும், அப்படி புரிஞ்சுக்கிட்ட மனசு வேணும்னா அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு சாதனங்களை கொடுக்கணும், எதை கொடுத்தா மனது இன்னும் கொஞ்சம் கூர்த்து அறியக்கூடாத குறவன் தேர்த்தபடி தானே தெரிந்தேன் பராபரம்னு சொல்கிறார். கூர்த்த அறிவு அத்தனை கொள்ளை கொடுத்துன்னருளே பார்த்தவண்ணா எண்ணமுகம் பார்னி பராபரமே சொல்கிறார். ஆமாம், நோக்கறிய நோக்கு நுணுக்கறிய நுண்ணுணர்வு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அது ரொம்ப சட்டில். இது அதை புரிய வைக்கணும். நம்முடைய மனசு சட்டிலாக இருக்கணும், ரொம்ப சூட்சமாக இருக்கணும். சூட்சமதியால் அறிந்து தோஷம் அறவே சொல்கிறார். சுட்டி காட்டவன்னா சூன்யம் தானே சூட்சமதியால் அறிந்து தோஷம் அறவே எட்டி பிடித்தோம் என்ற ஆனந்த பாம்பு எடுத்து விரித்து நின்ற ஆடு பாம்பு. ஆடு பாம்பே கூத்தாடு பாம்பு ஐயன் சீர்பாதம் கண்டோம் என்ற ஆடு பாம்பு. பாம்பு அடிச்சித்தர் தான் சொல்கிறார். அவ்வளோ சூக்ஷமமான வஸ்து, அதை சூக்ஷமதியால் தான் புரிஞ்சிக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ சூக்ஷமதியினால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை வார்த்தைகள்னால் சொல்லி நமக்கு எவ்வளோ அழகாக சொல்லி விளங்க வைக்கிறார். எவ்வளோ மெனக்கிட்டு இருப்பார், ரொம்ப பொறுமை. அவர் மனசில்லாம் என்ன, ஐயோ இந்த சிஷ்யனை புரிய வச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படி அவர் இருக்கணுமே நினச்சிடுறார், சங்கல்பம் பண்ணிடுறார். சிஷ்யனுக்கு வேண்டியது என்னென்னா நடுவிலே வந்துடாமல் அவர் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். ஆசீர்வாதத்தோடு கூடிய வார்த்தைகள், அன்போடு கூடிய வார்த்தைகள். தாயை போல பரிந்து தாயினும் சால பரிந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, தாயினும் சால பரிந்து, தாயை விடன்னு சொல்கிறார். அம்மா தான் எல்லாத்தையும் சால பரிந்து நமக்கு பண்ணோம், அதை விடன்னு சொல்கிறார். அதனால் அம்மாவும் குருவும் ஒன்று தான். ஒரு சிஷ்யனானவன் ஒரு ஆசிரமத்துக்கு வரான்னு சொன்னால் வீட்டில் இருக்கும்பொழுது அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, பாட்டியுடைய அன்பு, அத்தை மாமி, அதெல்லாம் அந்த காலத்தில் இருப்பா. இப்போல்லாம் எங்கே சாமி அத்தை மாமிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் இருந்து அந்த அன்பெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறான்னா அங்கே குருவானர் எப்படி இருப்பார்னா, அவர் தான் அம்மா, அவர் தான் அப்பா, அவர் தான் நண்பன், அவர் தான் எல்லாம். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ பந்துஷ சகா தொமேவ, எல்லாம் நீ தான். அப்படி இருந்து தாயை போல அவனை அரவணைத்து எந்த நிலையிலும் யார் கைவிட்டாலும் அம்மா மட்டும் கைவிடாது, பெத்த குழந்தைங்களை விட்டும் கொடுக்காது. அதுதான் உலகத்தில் இருக்கிறது, பார்க்குறோம். அப்பா கூட கோபம் வந்து போடா வெளியிலன்னு சொல்லிவிடுவார். அம்மா ஒரு நாளும் சொல்லவே சொல்லாது. மறைமுகமாவது திருட்டுத்தனமாக அந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுப்பா, வேண்டியதெல்லாம் செய்வாள். அந்த மானமோடு தாயனமும் வந்து என்னை தந்த குரு, நீ வந்து என்னை கொடுத்த. அதனால தானே பாருங்க பட்டினத்தாருக்கு எல்லாத்தையும் திறந்தார், அம்மாவை திறக்க முடியல. அம்மாவுடைய மறைவு வரைக்கும் அந்த ஏரியாலே சுற்றிக்கிட்டு இருந்தார். சீக்கிரம் அம்மாவுக்கு போய் நாம் செய்ய வேண்டியது செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, அவருக்கும் ஒரே பிள்ளை, அவருக்கும் அவங்க அந்த அம்மாவுக்கு பட்டினத்தாருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, அந்த பட்டினத்தாருக்கு ஒரே பிள்ளை தான். தவம் இருந்து பெற்றாங்க. அதனால் அம்மா, அதனால தான் 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று மார்மேலும் தோல் மேலும் என்னை போட்டு வளர்த்து ஆளாக்கிய இந்த கை எறிகிறாப்போல தீ வைப்பனா, இந்த உடம்பு எறிகிறாப்போல தீ வைப்பனா அப்படி சொல்கிறார். வந்தாளா சோனகிரி வித்தகா உன்னடிக்கே வந்து சேர்ந்தாளான்னு கேட்குறாரு இறைவனை பார்த்து. எங்கள் அம்மா வந்து சேர்ந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்பறோம். நம்ம சில நேரத்தை கேட்போம், ஊருக்கு வந்தாச்சான்னு கேட்கறது போல கேட்குறாரு. கடவுள் இருக்காரு, எங்கள் அம்மா வந்துட்டாளா உன் திருவடிக்குன்னு கேட்குறாரு. அதோட பிரிஞ்சு போயிடுறார். அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஊராக சுற்றினார், எல்லாம் கேள்விப்படுறோம். அதுபோல் மானமோடு தாயனவு வந்து என்னை தந்த குரு. அதனால் என்ன, என் சிந்தை கோயில் என வாழுங்குரு. அழகாக முடிக்கிறார். ஏன் என்ற குருநாதர் என் சிந்தையிலே கோயிலாக இருக்காருன்னா, அந்த அறிவையும் அந்த அறிவை தந்த குருவையும் பிரிக்கவே முடியாது. அறிவை தத்துவத்தை ஆத்மா நினைக்கும் போதெல்லாம் குரு ஞாபகத்து வந்துடும், அந்த அறிவை கொடுத்தவர் ஞாபகத்து வந்துடுவார்.
இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புக்கு எல்லாத்தையும் கொடுத்த போஷா கொடுத்த அம்மா மறக்க முடியாது, அது போல தான் அப்பாவையும் மறக்க முடியாது. அது போல் அதனால் என் குரு வந்து என் சிந்தை கோயில்னா வாழும் குரு, என் சிந்தையிலேயே கோயில் இருக்குது, அந்த கோயிலே வாழும் குரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் சொல்கிறார். தாயனம் அன்னை போல் அருள் மிகுக்கும் பார்த்து போகிறது தான். அதுபோல் இருந்து வந்த அந்த குருவுடைய பெருமையை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது தாய்மொழிவர் நிறைய சொல்லுவார். ஞான நெறி கேட்ட குரு, நன்னெறிய சித்தி முக்தி தானம் தருமும் தழைத்த குரு, மானமுடவும் தாயனவும் வந்து என்னை தந்த குரு, என் சிந்தை கோயில் என வாழும். அற்புதமான பாடல் இது. தாய்மொழிவர் மனசார அவருடைய குருநாதரை மௌன குருவை நிறைய இடத்துல சொல்லி வந்தவர். மகுடம் வச்சா போல் இந்த பாட்டில் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிடுறார். நல்ல ஒரு அழகான பாடல். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பு பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.